மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. இப்பயே மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி அதிமுக இருக்குது, திமுக மறைமுக கூட்டணி. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தேர்தலுக்கு பிறகு திமுக பாஜக காலடியில போய் விழுந்துரும், ஊழல் வழக்குகளை காப்பாத்துங்கன்னு சொல்லும். அப்ப இப்ப இல்லையா, அப்புறம் இருக்க போறாங்களா? இது என்ன ஒன்றும் புரியலையா, என்ன சொல்ல வராருன்னு? இந்த உரை கைத்தட்டல் வாங்குவதற்காக எழுதப்பட்ட உரை. அதுல ஒரு கருத்து இப்படி இருக்கு, இன்னொன்னு இப்படி இருக்கு, அடுத்தது இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறதெல்லாம் லாஜிக்கே இருக்காது. முதல்ல அவர் கூட்டணியில தான் இருக்காங்க, டெல்லியில தான் இருக்காங்க அப்படின்றாரு. அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஸ்டாலின் மோடி காலிலையும் அமித்ஷா காலிலையும் போய் விழுந்துருவாங்க அப்படின்றாரு. ஏதாவது சொல்லி மைனாரிட்டிஸை குழப்பணும். அதுதான் அதாவது அல்டிமேட் இந்த உரையோடைய நோக்கம். அப்படின்னா மைனாரிட்டிஸோடைய, சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை சிதைக்கணும், அவ்வளவுதான். இது அங்கதான் அந்த புள்ளியில தான் நிக்குது. அதனால இவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்வாங்க பாருங்க அப்படின்றது. அவங்க கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் விடாம எல்லா கூட்டத்திலையும் அமித்ஷா மோடியோடைய மொரட்டு அடிமை தான் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க மோடி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், இந்த மொத்தமா எல்லாரையும் இழுத்து வச்சு திட்டிட்டு இருக்காரு. ஆமா, அவர் கடுமையா பேசினாரு. கடைசியா பேசின கோயம்புத்தூர் கூட்டத்துல மொத்தமா திட்டுறாரு, எல்லாரையும் திட்டுறாரு. திமுக கண்ணாப்பண்ண எல்லாரையும், அவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் விமர்சிக்கிறாரு. செந்தில் பாலாஜி வரைக்கும் விமர்சிக்கிறாரு. அந்த அளவுக்கு எதிர்ப்பு. அதுவும் இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் மசோதா அதை எதிர்ப்பு. இப்படி பல இடங்கள்ல பாஜக பின்வாங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது திமுக. அது அவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பாஜக யாரை போய் கேட்டாலும் அவங்களுக்கு யார் உண்மையிலேயே அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க, ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் யாருன்னு நீங்க பாஜக காரங்களை கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க திமுக தான். ஏற்கனவே சொன்னாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் தான் காசு கொடுத்து ஸ்டாலின் வாங்கிட்டாரு, உண்மையான காங்கிரஸ் நம்மளோட இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதாவது ராகுல் காந்தி அவர் பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு தான் பிரச்சாரம். ராகுல் காந்தி இப்ப சொல்லிட்டு போயிட்டாரு, தமிழ்நாடை டெல்லியால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குது. ஆனா தமிழ்நாடு ஸ்டாலின் எப்போதுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில பேசும்போது ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. திருச்சியிலயும் அதான் சொன்னாரு, சோளிங்கர்லயும் அதான் சொன்னாரு. மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸோடைய தலைவர், அவரு சொல்லிட்டாரு, மொத்த இந்தியாவும் ஸ்டாலினை தனியா நிக்கல, மொத்த இந்தியாவும் ஸ்டாலினுக்கு பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அகில இந்திய அளவுல பாஜகவை எதிர்க்கிறது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்றது அதை சொல்லிட்டு தேர்தலுக்கு பிறகுதான் இவங்க போய் காலில் விழுவாங்க அப்படின்னு சொல்றது. அதாவது இதோட நோக்கம் அடிப்படை வாக்குகளை சிதறடிப்பது, அவ்வளவுதான்.